55க்கு 52 10க்கு என்ன வித்தியாசம்? இது 50 ஹெச்பி 5 ஹெச்பி கம்மி. ஆனால் 2400 ஆர்பிஎம் இருக்கிற இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அது 2100லேயே வந்துடுது. இழுவை வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆர்பிஎத்தில் டார்க் வந்துடும். நீங்கள் அதே 53 10 நீங்கள் ஃபஸ்ட்டு பழைய டிராக்டர் எடுக்கும்போது 15 ஆர்பிஎம் 16 ஆர்பிஎம் வைக்கணும். அந்த லோடு வந்து 12 ஆர்பிஎத்துலேயே வேலை செய்யும். அப்போ வந்து ஃபியூல் வந்து கம்மியாக இருக்கும், டார்க் அதிகமாக இருக்கும். 55ஓட வேலையை வந்து இந்த 50 வச்சே வந்து செய்யலாம். இது கிரிப்பர் இருக்குங்க. கிரிப்பர் 53 10 கிரிப்பர், இது கிரிப்பர் இருக்குது. அதுக்கு என்ன வித்தியாசம்? சேம் ஸ்பீட் 63 கிரிப்பரில் என்ன வருதோ அதே ஸ்பீடில் தான் இது வருது. லோடு வாங்காதுங்களா? லோடு வாங்க கிரிப்பரில் வாங்க. ஏன்னா 63ஓட கியர் பாக்ஸ் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு 4 5 மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் ஸ்பீடு கிரிப்பர் தேர்டு. பார்த்தீங்கன்னா மெயின் இதில் அட்வான்டேஜ் வந்து ஃபியூல் உங்களுக்கு எக்கனாமிக்கு. பவர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 53 10 என்ன வேலை செய்யும் டீசல் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ சார்? அதுக்காக தான் இது. எவ்வளோங்க சார்? அதாவது ஒன்றும் இல்லைங்க, 53 இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஆர்பிஎம் குறைச்சிங்கன்னா டீசல் குறைங்க, எல்லா டிரைவருக்குமே தெரியும். இப்போ 300 ஆர்பிஎம் இன்ஜினில் குறைச்சி ஸ்பீடாக கூட்டியிருக்கு சரிங்களா. அப்போ வந்து டீசல் அதே டீசலு கவரேஜ் அதிகம். அப்போ அது பண்ணணும் அப்படிங்கும்போது இன்ஜினில் வந்து டார்க்கை வந்து அட்வான்ஸாக கொண்டு வரணும். அது இந்த வண்டியில் வித்தியாசமாக சொல்கிறீங்களா? ஆர்பிஎம் குறைக்க டீசல் தான் அதிகம்னு சொல்கிறாங்க. இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கு. அதாவது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு டார்க், இந்த வண்டியில் வைக்கிற ஆர்பிஎம் மற்ற வண்டியில் வைக்க முடியுமாங்கிறது தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு டார்க் இருக்குது. என்னோட வண்டியில் எடுத்திங்கன்னா இந்த வண்டியில் 12ல் டார்க்கு. இதே ஃபஸ்ட்டு 2400 ஆர்பிஎம் உள்ள டிராக்டர் எடுத்தீங்க அப்படின்னா 15 to 16 ஆர்பிஎம் வைக்க சொல்லுவோம். 1600 ஆர்பிஎம் வச்சா தான் டார்க் இருக்கும் அப்படின்னு. அப்போ அது 1600 வைக்கிற இடத்துல இது 1200 தான் வைக்க போகிறீங்க. 300 ஆர்பிஎத்துக்கு மேலே 400 ஆர்பிஎம் போகும்போது கண்டு வந்துட்டு. அப்போ அந்த 400 ஆர்பிஎத்துக்கு உள்ள டீசல் குறையுது. டார்க் இன்ஜினுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பவர் கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணி அது வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம குறைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இப்போ எல்லா டிரைவருக்குமே தெரியும், ஒரு 15 ஆர்பிஎம் வச்சா கூட 12 ஆர்பிஎம் வைக்கும்போது கவரேஜ் குறையும். இப்போ நமக்கு ஃபீல்டில் ஓட்டும்போது கவரேஜும் குறையக்கூடாது, டீசல் குறையணும், ஆழம் குறையக்கூடாது. அப்போ 3 கிடைக்கிற மாதிரி இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது சின்ன வண்டியில் வந்து போட்டுப்போம் 3 ப்ளஸ் போட்டுப்போம். 1 டார்க் ப்ளஸ், கவரேஜ் ப்ளஸ், ஃபியூல் ப்ளஸ். இந்த 3 கிடைக்கணும். ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும் கிடைக்கும். டீசல் கிடைச்சா கவரேஜ் கிடைக்காது, கவரேஜ் கிடைச்சா டீசல் கிடைக்காது. 2ம் கிடைக்கும், ஆழம் எடுக்க முடியாது. ஏன்னா பவர் டார்க் கிடைக்காது. நம்ம 3 வர்ற மாதிரி இந்த ட்ராக்கில் வந்து டிசைன் பண்ணி அதான் இப்போ உள்ள இது சேம் 63ல் என்ன ஸ்பீடு வருதோ அதே ஸ்பீடு தான் இந்த 50ல் நமக்கு அதில் வரதான் இதில் வரும். ஆமாம், ரெண்டும் ஒரே ஸ்பீடு ஒரே மாதிரி தான் இருக்கும். இது இருக்காது உங்களுக்கு ரொம்ப அதிகம். இதுக்கு மேலே தேவைப்படுதுங்க போது இங்கே 63. அப்போ 63 போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஹெச்பி 13 ஹெச்பி டிஃப்ரெண்ட்டில் வருது. அப்போ வந்து பெரிய வண்டி செய்கிற வேலையை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒன்று 63